இணைந்திருக்கின்றோம். யாடியா T5L மகிழ்ச்சி நிறைந்த நீண்ட பயணத்திற்கு இன்றைய நாளுக்குரிய பத்திரிகைகளுடைய செய்திகளுடாக வலம்புரி பத்திரிகையுடைய செய்திகளை முதலில் நாங்கள் பார்க்கலாம். வலம்புரி பத்திரிகையுடைய இன்றைய பிரதான தலைப்பிடலாக காணப்படுகின்ற செய்தி, மோடி அனுர பேச்சுவார்த்தை, எரிபொருள் கப்பல் இன்று இலங்கை வரும் என்கிறவாறு ஒரு செய்தி. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோருக்கு இடையில் கடந்த செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற தொலைபேசி உரையாடலின் பெறுபராக நாட்டுக்கு எரிபொருள் கப்பல் ஒன்று கிடைக்க உள்ளது. இருபதாயிரம் மெட்ரிக் டன் டீசல் மற்றும் 18,000 மெட்ரிக் டன் பெட்ரோல் ஆகியவற்றை ஏற்றிய இந்த கப்பல் இன்று கொழும்பு துறைமுகத்தை வந்தடைய உள்ளதாக கொழும்பில் உள்ள இந்திய உயர்ஸ்தானியர் ஆலயம் அறிவித்திருக்கிறது. இலங்கையின் எரிசக்தி தேவையை பூர்த்தி செய்வதற்காக இந்தியா வழங்கி வரும் தொடர்ச்சியான ஒத்துழைப்பின் மற்றொரு கட்டமாக இந்த எரிபொருள் கையிருப்பு அமைந்துள்ளதாக அந்த அறிவிப்பில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் தொடர்ச்சியான ஆதரவு இலங்கையின் மீட்பு முயற்சிகளுக்கு உறுதுணையாக அமைந்து வருவது குறிப்பிடத்தக்கது என்று அந்த செய்தி அமைந்திருக்கிறது. இன்றைய பிரதான தலைப்பிடல். மனித உரிமை ஆணைக்குழுவின் யாழ் பிராந்திய அலுவலகத்துக்கு ஐநா பிரதிநிதி விஜயம் என்ற படத்துடன் கூடிய ஒரு செய்தி. மாணவனுக்கு சிகிச்சை வழங்க மறுத்த இளவாலை பிரதேச வைத்தியசாலை விசாரணைகளை ஆரம்பித்த மனித உரிமை ஆணைக்குழு. இளவாலை பிரதேச வைத்தியசாலையில் வைத்தியர் இல்லை என தெரிவித்து மாணவன் ஒருவனுக்கு சிகிச்சை வழங்க மறுத்த சம்பவம் தொடர்பாக இலங்கை மனித உரிமை ஆணைக்குழு விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. இது தொடர்பாக வெளியான செய்தி தொடர்பில் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் பிராந்திய இணைப்பாளர் தான கனகராஜ் இளவாலை பிரதேச வைத்தியசாலையின் பொறுப்பதிகாரியிடம் விளக்கம் கோரியுள்ளார். இளவாலை பகுதியில் உள்ள பாடசாலை ஒன்றில் கற்கும் மாணவன் நேற்று முன்தினம் வியாழக்கிழமை திடீர் சுயினம் காரணமாக மயங்கி விழுந்த நிலையில் சிகிச்சைக்காக இளவாலை பிரதேச வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டார். அங்கு வைத்தியர்கள் கடமையில் இல்லை என கூறி மாணவனை சிகிச்சைக்காக வைத்தியசாலை அனுமதிக்க மறுப்பு தெரிவிக்கப்பட்டது. தாதியர்களை முதலுதவி அளித்து தெல்லிப்பளை வைத்தியசாலைக்கு நோயாளர் காவு வண்டி மூலம் அனுப்பி வையுங்கள் என கோரிய போதிலும் தாம் சிகிச்சை அளித்தாலே தாம் பொறுப்பேற்க வேண்டும் என கூறியுள்ளனர். மேலும் வைத்தியசாலையில் நோயாளர் வண்டி இல்லாதால் தனியார் வாகனம் எதிலாவது அழைத்துச் சென்று தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்குமாறு தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து மாணவனை முச்சக்கர வண்டியில் சுமார் 10 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலைக்கு அழைத்து சென்று சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளனர். சம்பவம் தொடர்பில் வெளியான செய்திகளின் அடிப்படையில் விசாரணைகளை ஆரம்பித்துள்ள மனித உரிமை ஆணைக்குழுவின் யாழ் பிராந்திய காரியாலயம் இளவாலை பிரதேச வைத்தியசாலையின் பொறுப்பதிகாரியிடம் எதிர்வரும் 30ஆம் தேதிக்கு முன்னர் சம்பவம் தொடர்பில் விளக்கம் தருமாறு கோரியுள்ளது என்று அந்த செய்தி காணப்படுகின்றது. ரூபாய் 75 மில்லியன் நஷ்டஈடு செலுத்துக ஹெலியவுக்கு நீதிமன்றம் உத்தரவு என்கிற ஒரு செய்தி. 51 கிலோ கஞ்சாவுடன் கிளிநொச்சியில் ஒருவர் கைது. வலிவடக்கில் மக்களின் காணிகளை விடுவிக்காவிடின் போராட்டம் வெடிக்கும். ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் மயிலிட்டி மீள்குடியேற்ற பிரதிநிதிகள். வீதியில் உறங்கியவர் மோட்டார் சைக்கிள் மோதி பலி. பருத்தித்துறை வீதியில் சம்பவம். குருநகரில் வாழ்வெற்று இளைஞன் படுகாயம். 10 இந்திய மீனவர்கள் விடுவிப்பு போன்ற செய்திகளும். யாழ் போதனாவில் மூளைச்சாவின் பின் இதுவரை வாழ வைத்த சிங்கள சகோதரர் என்ற தலைப்பில் ஒரு செய்தி. யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் மூளைச்சாவடைந்த சிங்கள சகோதரர் ஒருவர் இருவரை வாழ வைத்த நிகழ்ச்சி சம்பவம் இடம்பெற்றுள்ளது. போகாவெவ ரோவன்புர பகுதியைச் சேர்ந்த முத்து பண்டா என்பவர் மூளைக்கட்டி காரணமாக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை அனுமதிக்கப்பட்ட நிலையில் மூளைச்சாவடைந்துள்ளார். இந்த நிலையில் அவரது 2 சிறுநீரங்களும் மாற்று அறுவை சிகிச்சை மூலம் பிரித்தெடுக்கப்பட்டு 2 மனிதர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது என்று அந்த செய்தி காணப்படுகின்றது. மட்டக்களப்பை உலுக்கிய கொடூரம், கொள்ளையர்களால் புதைக்கப்பட்ட மயக்க மருந்து போத்தல்கள் மீட்பு என்ற தலைப்பில் ஒரு செய்தி. மட்டக்களப்பில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய பெண்கள் கடத்தப்பட்டு மயக்கமடைச் செய்து அவர்களின் நகைகளை பறித்தபின் கிணற்றுக்குள் தூக்கி போடப்பட்ட சம்பவங்களுடன் தொடர்புடைய சந்தேக நபரிடமிருந்து மயக்க மருந்து போத்தல்கள் மற்றும் மாத்திரைகளை போலீசார் கைப்பற்றியிருக்கின்றனர். குறித்த சம்பவத்துடன் தொடர்புடைய 5 கிழக்கு மாகாண பாரிய குற்றத்தடுப்பு பிரிவு பொறுப்பதிகாரி தெய்வநாயகம் மீனன் தலைமையிலான விசேட போலீஸ் குழுவினரால் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் துரித விசாரணைகள் முடுக்கி விடப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அதன் பிரகாரம் நேற்று முன்தினம் வியாழக்கிழமை இரவு கொள்ளையர்களின் காஞ்சனகுடா வீட்டை போலீசார் சுற்றி வளைத்ததோடு விசேட தேடுதல் நடவடிக்கையை முன்னெடுத்தனர். இதன்போது நிலத்தில் 2 அடி ஆழத்தில் பாதுகாப்பாக பொலித்தீன் பைகளில் சுற்றி வைக்கப்பட்டிருந்த வைத்தியசாலைகளில் சத்திர சிகிச்சையின் போது பாவிக்கப்படும் 6 மயக்க மருந்து போத்தல்கள் மற்றும் மயக்க மாத்திரைகள் மருந்துகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. அத்துடன் கொக்கட்டிச்சோலை பிரதேசத்தில் வீடு ஒன்றும் முற்றுகையிடப்பட்டதுடன் வீட்டின் நிலத்தில் புதைக்கப்பட்டிருந்த கொள்ளையர்கள் வழங்கிய மயக்கத்துக்கு பாவிக்கும் ஸ்ப்ரே போத்தல் ஒன்றை போலீசார் மீட்டிருக்கின்றனர். அதனையடுத்து ஆட்டோ ஓட்டுநரான 37 வயதுடைய குறித்த வீட்டின் உரிமையாளரை கைது செய்தவுடன் குற்றச்செயலுக்கு பயன்படுத்திய ஆட்டோ ஒன்றையும் கைப்பற்றியிருக்கின்றனர்.
இந்த கொடூர சம்பவம் மக்கள் மத்தியில் பெரும் அச்சத்தையும் கொந்தளிப்பையும் ஏற்படுத்தியுள்ள நிலையில் பின்னணியில் உள்ள முழுமையான வலையமைப்பை கண்டறியும் நோக்கில் கிழக்குமான விஸ்தர குற்ற விசாரணை பிரிவினர் மேலதிக விசாரணைகளை முடுக்கி விட்டிருக்கின்றனர். இதேவேளை இதற்கு சமாந்தரமாக குறித்த குற்றச்சாட்டு தொடர்பான வழக்கு விசாரணைகள் நேற்று வெள்ளிக்கிழமை மீண்டும் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டமை குறிப்பிடத்தக்கது என்று அந்த செய்தி இங்கே அமைந்திருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இது முக்கிய செய்தியாக அமைந்திருக்கிறது. வலிவடக்கில் ராணுவ வைத்தியசாலை உடனடியாக அகற்றுமாறு கோரிக்கை. வலிவடக்கு பிரதேச சபைக்குட்பட்ட தெல்லிப்பளை பகுதியில் ராணுவத்தினால் அமைக்கப்பட்ட சட்டவிரோத வைத்தியசாலை உடன் அகற்ற வேண்டும் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் கோரிக்கை என்ற ஒரு செய்தி காணப்படுகின்றது. மருதங்கனில் யானைகள் திட்டமிட்ட சதியாக இருக்கலாம், விரிவான விசாரணை நடாத்துமாறு கோரிக்கை. நீராவியடி அன்னை சத்திர வீதியில் உள்ள புகழ்தக்கடவை பாதை மீண்டும் திறக்கப்படும், அமைச்சர் சந்திரசேகர் உறுதி. 40 லட்சம் பெறுமதியான தங்க நகைகள் திருட்டு, பெண் கைது. யாழ்ப்பாணம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சுண்டுக்குழி பகுதியில் ஒரு செய்தி. யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த பாடசாலை ஒன்றின் உப அதிபருடைய வீட்டில் வீட்டு பணிப்பெண்ணாக பாசாங்கு செய்து தங்கியிருந்த பெண்ணே இவ்வாறு உப அதிபரின் மனைவியின் 38 லட்சம் ரூபாய் பெறுமதியான தாலிக்கொடி உள்ளிட்ட தங்க நகைகள் மற்றும் சுமார் 2 லட்சம் ரூபாய் பணம் ஆகியவற்றை கொள்ளையிட்டுக் கொண்டு தலைமறைவாகியுள்ளார். அதன் பின்னரே மேற்படி பெண் போலியான பெயர் உள்ளிட்ட விவரங்களுடன் பணிப்பெண்ணாக கடமையாற்றியமை தெரிய வந்துள்ளது. இந்நிலையில் விரைந்து செயற்பட்ட யாழ்ப்பாண போலீசார் மேற்படி பெண்ணை கைது செய்ததுடன் தங்க நகைகளையும் மீட்டுள்ளனர். யாழ்ப்பாண போலீஸ் நிலைய தலைமை போலீஸ் அதிகாரி பாலித செனவரட்ன தலைமையிலான போலீஸ் குழுவினரை மேற்படி கைது நடவடிக்கையை முன்னெடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது என்று அந்த செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது. பொன் அணிகளின் T20 தொடர் யாழ்ப்பாண கல்லூரி அபாரம் என்ற செய்தி. முல்லைத்தீவில் கிரிக்கெட் சாதனையாளர் கௌரவிப்பு. உடற்தகுதி சோதனையில் சரைக்கணுவன் துசார IPL வாய்ப்பு பறிபோகிறதா என்ற தலைப்பில் ஒரு செய்தி. போலி தகவல்களை பயன்படுத்தி QR குறியீடுகளை உருவாக்க வேண்டாம், டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு எச்சரிக்கை. கால்கோள் விழா பொற்பதி அறிவாலயத்தின் 14ஆம் ஆண்டு நிறைவு விழா மற்றும் சரஸ்வதி முன்வெளியின் 41வது கால்கோள் விழா நிகழ்வுகள் நாளை ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 3 மணிக்கு கொக்குவில் பொற்பதி அறிவாலயத்தில் இடம்பெற இருப்பதாக ஒரு செய்தி. கீரிச்சம்பாவிற்கு கடும் தட்டுப்பாடு என்ற தலைப்பில் ஒரு செய்தி. அரிய வகை பிராணிகளை கடத்த முயன்றவர் கைது என்ற ஒரு செய்தி காணப்படுகின்றது. பண்டிகை காலங்களில் இனிப்பு பண்டங்களில் விலைகள் அதிகரிக்கப்பட மாட்டாது உறுதியளித்த உற்பத்தியாளர் சங்கம். எரிபொருள் தாங்கி உறுதிகளின் சேவைகள் மட்டுப்படுத்த தீர்மானம் என்கிற ஒரு செய்தி காணப்படுகிறது. வட்டு பிரதேச வைத்தியசாலை முழுநேரம் இயங்க வைக்க நடவடிக்கை. ஸ்ரீ பவானந்தராஜா MP தெரிவிப்பு என்கிற செய்தி. சித்திரைக்கிளை வளவாளருக்கான விண்ணப்பம் கோரல் என்கிற செய்தி. போதைப்பொருள் வியாபாரம் கிளிநொச்சியில் 2 கைது போன்ற செய்திகளும். அடிக்கடி பழுதடையும் குமுதினி வடதாரை படகுகள், அதிகாரிகள் அக்கறை செலுத்துவார்களா என்கிற ஒரு செய்தி. மட்டக்களப்பு கொலைச்சம்பவம் மேலும் ஒரு சந்தேக நபர் கைது என்கிற செய்தி. கைது செய்யப்பட்ட இந்திய மீனவர்களுக்கு ஒத்திவைக்கப்பட்ட சிறை தண்டனை வழங்கி விடுவிப்பு. மே மாதம் வரை நீடிக்கும் வெப்பம், வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவிப்பு என்ற ஒரு செய்தியும் இங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது. வெளிநாட்டு செய்திகள், உலக செய்திகள் அதாவது பக்கத்திலே பார்த்தால் மாசுபட்ட நாடுகளின் பட்டியலில் பாகிஸ்தான் முதலிடம். பாகிஸ்தான். உக்ரைன் ஜனாதிபதி சவுதி அரேபியாவுக்கு விஜயம். காலம் கடந்து போவதற்குள் முடிவெடு, ஈரானுக்கு ட்ரம்ப் விடுத்த கடைசி எச்சரிக்கை. தாக்குதல் காலக்கெடுப்பு நீடிப்பு அறிவிப்பை தூக்கியிருந்த ஈரான். வடகொரியா பெலாரஸ் இடையே ஒத்துழைப்பு ஒப்பந்தம் கைச்சாத்து. பாப் அல் மண்டப் ஜலசந்தியை மூடுவதாக ஈரான் மிரட்டல். அமெரிக்க டாலரில் இனி ட்ரம்பின் கையெழுத்து போன்ற செய்திகளும் காணப்படுகிறது. ரஜரட்ட பல்கலைக்கழகத்தின் முதல் துணைவேந்தர் ஸ்ரீ வீரவின் இழப்பீடு ஈடு செய்ய முடியாது, மேனாள் துணைவேந்தர் பேராசிரியர் சண்முகலிங்கம் அஞ்சலி போன்ற செய்தியும். கணக்கணி குளத்தின் வாய்க்கால் சீரமைப்பிற்கு நிதி ஒதுக்கீடு போன்ற செய்திகள் காணப்படுகின்றன. வவுனியாவில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த ஒரு தொகுதி எரிபொருட்கள் மீட்பு என்ற செய்தியும். 2025ஆம் ஆண்டு 3900 மில்லியன் டாலரை கடன் தவணையாக செலுத்தியுள்ளோம், அமைச்சர் உபாலி பன்னிலக்கே. குளவி கொட்டியதில் 10 மாணவர்கள் பாதிப்பு, மெய்வல்லுநர் போட்டி தொடர்பான ஒரு செய்தி. 5 கோடி ரூபாய் பெறுமதியான போதைப்பொருளுடன் சமூக சந்தையில் ஒருவர் கைது. இணையவழி பொருட்கொள்வனவு அவதானத்துடன் செய்யப்படுமாறு அறிவுறுத்து. பிரஜாசக்தி திட்டத்துக்கு ஒருபோதும் ஆதரவளிக்க மாட்டோம், சிறிதரன் MP. வலிவடக்கு கிழக்கு பிரதேச சபை தவிசாளர்கள் கூட்டாக தெரிவிப்பு போன்ற செய்திகள் தான் இன்றைய பத்திரிகைகளிலே முக்கிய செய்திகளாக இங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்து நாங்கள் இன்றைய நாளுக்குரிய ஈழநாட்டுடைய செய்திகளை பார்க்கலாம். இன்றைய நாளுக்குரிய ஈழநாட்டு பத்திரிகையின் பிரதான தலைப்பிடலாக இலங்கைக்கு பெரும் ஆபத்து, உணவு விலை 15% உயரும், சர்வதேச நிறுவனம் எச்சரிக்கை. அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையிலான போர் காரணமாக
கோர்மோஸ் நீரிணை முழுமையாக மூடப்பட்டால் உலகளவில் உணவுப் பொருட்களின் விலை உயர்வால் அதிகம் பாதிக்கப்படக்கூடிய இரண்டாவது நாடாக இலங்கை அடையாளம் காணப்பட்டுள்ளது. ஜெர்மனியின் கீழ் உலக பொருளாதார நிறுவனம் நடத்திய ஆய்வின்படி இந்த நீரிணை முடக்கப்பட்டால் இலங்கையின் உணவுப் பொருட்களின் விலை 15% அதிகமாக உயரும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. இந்த வரிசையில் சிம்பாப்வே முதல் இடத்தில் இருக்கின்றது. கோர்மோஸ் நீரிணை வழியாக எரிபொருள் மற்றும் எரிவாயு மட்டுமன்றி உலகளாவிய விநியோக சங்கிலிக்கு தேவையான உரங்கள் மற்றும் ரசாயனங்களும் பெருமளவில் கொண்டு செல்லப்படுகின்றன. குறிப்பாக விவசாயத்திற்கு அத்தியாவசியமான யூரியா உள்ளிட்ட பெட்ரோ கெமிக்கல் உரங்களின் உற்பத்தியில் வளைகுடா நாடுகள் முன்னணியில் உள்ளன. பிபிசி வெரிஃபை தரவுகளின்படி போருக்கு முன்னராக நாளொன்றுக்கு 100க்கும் மேற்பட்ட கப்பல்கள் பயணித்த இந்த நீரிணையில் தற்போது மிக குறைந்த எண்ணிக்கையிலான கப்பல்களே பயணிக்கின்றன. இந்த விநியோக தடை இலங்கையின் விவசாய உற்பத்தி மற்றும் உணவு பாதுகாப்பிற்கு பெரும் அச்சுறுத்தலாக உருவெடுத்து இருக்கிறது என்று இன்றைய இந்த பிரதான தலைப்பிடல் அமைந்திருப்பதனை காணக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ச்சியாக இன்றைய நாளுக்குரிய ஈழநாட்டு பத்திரிகையின் ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் மத்திய கிழக்கு மோதல்களினால் இலங்கை மீது புதிய அழுத்தங்கள், ஆசிய அபிவிருத்தி வங்கியின் தலைவர் தெரிவிப்பு. இலங்கை இப்போது நெருக்கடியை கையாள்வதிலிருந்து பொருளாதார மீட்சியையும் வளர்ச்சியையும் நோக்கி நகர்ந்து வருகின்றது. இருப்பினும் மத்திய கிழக்கில் நிலவும் மோதல்களின் விளைவாக எரிபொருள் விலைகளில் ஏற்பட்டுள்ள உயர்வு மற்றும் உலகளாவிய கட்டமைப்புகளின் சேதம் என்பன மீண்டும் புதிய அழுத்தங்களை தோற்றுவித்துள்ளன என ஆசிய அபிவிருத்தி வங்கியின் தலைவர் மெசாட்டோ கெண்டா சுட்டிக்காட்டியிருக்கின்றார் என்ற அந்த செய்தியோடு யாழ் கொழும்பு போக்குவரத்திற்கு மேலதிகமாக எரிபொருள் வேண்டும், ஜனாதிபதியுடன் கலந்துரையாட தீர்மானம் என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும், வல்வெட்டித்துறை தமிழர் வரலாற்று மையம் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் விசாரணை. தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் பூர்வீக காணியில் அமைக்க முன்னெடுக்கப்படும் முயற்சிகள் தொடர்பில் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் விசாரணைகளை முன்னெடுக்க பருத்தித்துறை நீதவான் நீதிமன்றம் அனுமதித்துள்ளது. வல்வெட்டித்துறையில் அமைந்துள்ள புலிகளின் தலைவரின் பூர்வீக காணியில் தமிழர் வரலாற்று மையம் ஒன்றினை நிர்மாணிக்க அவரது சகோதரி வல்வெட்டித்துறையைச் சேர்ந்த ஆனந்தராஜ் என்பவருக்கு அட்ரோனி தத்துவம் வழங்கி இருக்கின்றார் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்வதனை காணக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ச்சியாக செய்திகளுக்குள் யாழில் கத்திக்குத்து, இளைஞர் படுகாயம். யாழ்ப்பாணம் குருநகர் பகுதியில் இடம்பெற்ற கத்திக்குத்து தாக்குதலில் படுகாயமடைந்த இளைஞர் யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார் என்ற அந்த செய்தி பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக செய்திகளுக்குள் மருந்து கொள்வனவு விவகாரத்தில் அடிப்படை மனித உரிமைகளை மீறியுள்ளனர் கெகலிய குழுவினர். உயர் நீதிமன்றம் நேற்று தீர்ப்பு என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும், சபாநாயகருக்காக நேற்று ஆஜராகாத சட்டமா அதிபர் என்ற தலைப்பிடலோடு ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக செய்திகளுக்கு மாணவனுக்கு சிகிச்சை மறுப்பு சம்பவம், மனித உரிமை ஆணைக்குழு விசாரணை. இளவாலை பிரதேச வைத்தியசாலையில் மாணவர் ஒருவர் சிகிச்சைக்காக சென்ற போது வைத்தியர் கடமையில் இல்லாமை தொடர்பாக வெளியான செய்தி தொடர்பில் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் பிராந்திய இணைப்பாளர் கனகராஜ் இளவாலை பிரதேச வைத்தியசாலையின் பொறுப்பதிகாரியிடம் விளக்கம் கோரியிருக்கிறார் என்ற செய்திகள் இன்றைய நாளுக்குரிய ஈழநாட்டு பத்திரிகையினுடைய முதற்பக்க செய்திகளாக பிரசுரமாக்கி இருக்கிறது. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள் சாலையை பயங்கரவாத சட்டத்தின் கீழ் கைது செய்தமை தேச துரோக செயல், பொதுஜன பெரமுன சாடல். பயங்கரவாதத்தை இல்லாதொழிப்பதற்கு பங்களிப்பை வழங்கியவரே சுரேஷ் சாலை. அவரை பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்து தடுத்து வைத்திருப்பதை தேச துரோக நடவடிக்கையாக கருதுகின்றோம். இவ்வாறு பொதுஜன பெரமுன கட்சி உறுப்பினரான முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகர தெரிவித்திருக்கின்றார். அரசு புலனாய்வு சேவையின் முன்னாள் தலைவர் மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலே திடீர் உடல்நல குறைவு காரணமாக கொழும்பில் தேசிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இந்நிலையில் கொழும்பில் நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே சரத் வீரசேகர மேற்கண்டவாறு கூறியிருக்கின்றார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவம் தொடர்பில் பல விசாரணைகள் நடந்தன. அந்த விசாரணைகளில் சுரேஷ் சாலைவுக்கு தொடர்பு இருப்பதாக தெரிவிக்கப்படவில்லை. வெளிநாட்டு விசாரணைகளில் கூட அவரின் பெயர் இடம்பெறவில்லை. எனவே இப்போது எவ்வாறு சாட்சி கிடைத்தது என்பதே எமது கேள்வியாகும். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை ஏமாற்றுவதற்கும் புலி ஆதரவாளர்களை திருப்திப்படுத்துவதற்குமாகவே சுரேஷ் சாலே இலக்கு வைக்கப்பட்டுள்ளார் எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் என்று அந்த செய்தி பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக செய்திகளுக்குள் முக்கிய அரிசி வகைகளை இறக்குமதி செய்ய நேரிடும் என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும், ஈரான் போர்க்கப்பல் குறித்து விரைவில் விசேட அறிக்கை, ரவி கருணாநாயக்க தகவல்.
ஈரானிய கப்பல் விவகாரத்தில் பரஸ்பர முரண்பாடுகளுடன் கூடிய கருத்துக்கள் முன்வைக்கப்படுவதாகவும் இது தொடர்பில் உண்மைகளை கண்டறிந்ததன் பின்னர் பாராளுமன்றத்தில் அறிக்கை ஒன்றை வெளியிட உள்ளதாகவும் பாராளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்க தெரிவித்திருக்கின்றார் என்ற அந்த செய்தியோடு யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு கூட்டத்திற்கு பலத்த பாதுகாப்பு என்ற தலைப்பிடலோடு ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் மின்சார பயன்பாட்டு நேரத்தை மாற்றியமைக்காவிடின் ஆபத்து, எரிசக்தி அதிகார சபை எச்சரிக்கை. மின்சார பயன்பாட்டு நேரத்தை மாற்றியமைக்காவிட்டால் மின்கட்டண உயர்வு தவிர்க்க முடியாததாகிவிடும் என எரிசக்தி அதிகார சபை எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது. ஊடகங்களிடம் கருத்து தெரிவித்த அந்த சபையின் தலைவர் கலாநிதி விஜேந்திர ஜே பண்டார மாலை 6 மணி முதல் 10 மணி வரையான உச்ச மின் தேவை நேரங்களில் நுகர்வை குறைக்குமாறு விடுக்கப்பட்ட கோரிக்கைக்கு மக்களிடம் இருந்து ஆரம்ப கட்டமாக சாதகமான பதில் கிடைத்துள்ளதாக குறிப்பிட்டிருக்கின்றார். எனினும் இது குறித்த முழுமையான தரவுகள் திரட்டப்பட்ட பின்னரே பொதுமக்களின் பங்களிப்பு குறித்து துல்லியமாக கூற முடியும் என அவர் தெரிவித்திருக்கின்றார். தற்போதைய நிலையில் மின்சார விநியோகத்தில் எவ்வித தடைகளும் இல்லை எனவும் மின் உற்பத்திக்கான எரிபொருள் கையிருப்பில் உள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் என்ற அந்த செய்தி இணை காணக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ச்சியாக செய்திகளுக்குள் பார்க்கையில் தேசிய ஒருமைப்பாட்டு வாரம் ஆரம்பம். தேசிய ஒருமைப்பாட்டு வாரம் நேற்றிலிருந்து ஆரம்பமானது. பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு இதனை அறிவித்திருக்கின்றது. எதிர்வரும் 31ஆம் தேதி வரை இந்த வாரம் கடைபிடிக்கப்பட உள்ளது. நேர்மையான கலாசாரம், தூய்மையான இலங்கை எனும் கருப்பொருளின் கீழ் இம்முறை தேசிய ஒருமைப்பாட்டு வாரம் முன்னெடுக்கப்படுகின்றது என்ற அந்த செய்தியை காணக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ச்சியாக இன்றைய நாளுக்குரிய ஈழநாட்டு பத்திரிகை ஆசிரியர் தலையங்கமாக சர்வதேச நாணய நிதிய குழுவுடன் அரசு பேச வேண்டிய முக்கிய விடயங்கள் என்ற தலைப்பிடலோடு பத்திரிகை ஆசிரியர் தலையங்கம் இடம்பெற்றிருக்கிறது. தொடர்ச்சியாக செய்திகளுக்குள் போரை முடிவுக்கு கொண்டு வர ஈரான் கெஞ்சி கொண்டிருக்கிறது. அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் தெரிவிப்பு. ஈரானுடனான போர் 28 நாட்களை எட்டியுள்ள நிலையில் போரை முடிவுக்கு கொண்டு வர ஈரான் அரசு ஒப்பந்தம் செய்து கொள்ள தன்னிடம் கெஞ்சி கொண்டிருப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றார். வியாழக்கிழமை வெள்ளை மாளிகையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் பேசிய ட்ரம்ப் ஈரான் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருந்தாலும் அமெரிக்கா இனி ஒப்பந்தம் செய்ய முன்வருமா என்பது சந்தேகமே என்று குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த போரை முடிக்க 4 முதல் 6 வாரங்கள் ஆகும் என்று கணித்திருந்தோம். ஆனால் 26 நாட்களிலேயே இலக்குகளை விஞ்சி கால அட்டவணையை விட வெகுவாக முன்னேறியுள்ளோம். ஈரானியர்கள் மோசமான போர் வீரர்கள், ஆனால் சிறந்த பேச்சாளர்கள். ஈரான் தனது அணுசக்தி கனவுகளை நிரந்தரமாக கைவிட்டால் மட்டுமே புதிய பாதை பிறக்கும். இல்லையெனில் அமெரிக்கா அவர்களின் மிக மோசமான கனவாக மாறும் என்று ட்ரம்ப் எச்சரித்திருக்கிறார் என்று அந்த செய்தியோடு கோர்மோஸ் நீரிணை பகுதியை நிர்வகித்த ஈரான் தளபதி பலி என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும், கிளிநொச்சியில் நூதனமான முறையில் ஹெரோயின் விற்ற 2 பேர் கைது என்ற தலைப்பிடலோடு கட்டமிடப்பட்ட செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக செய்திகளுக்குள் தலைமன்னார் கடற்பரப்பில் கைதான 10 இந்திய மீனவர்களும் விடுவிப்பு என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும், ஆட்பதிவு திணைக்களத்திற்கு அதிகளவானோர் வருகை. ஆட்பதிவு திணைக்களத்தின் கணனி அமைப்பில் ஏற்பட்ட திடீர் கோளாறு காரணமாக ஒருநாள் சேவை உள்ளிட்ட அனைத்து சேவைகளும் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டன. இந்த நிலையில் நேற்று பெருமளவிலான மக்கள் அங்கு பிரவேசித்துள்ளனர் என்ற அந்த செய்தியோடு எரிசக்தி ஆற்றலுக்கான பாதுகாப்பின்மை தேசிய பாதுகாப்பை கூட அபாயத்தில் ஆழ்த்துகிறது என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும், புதன்கிழமை விடுமுறை சரியான திட்டமிடல் அல்ல, ரவி கருணாநாயக்க எம்பி தெரிவிப்பு. நாடு தற்போது எதிர்கொண்டுள்ள நெருக்கடி நிலையில் புதன்கிழமை விடுமுறை தினமாக அறிவிக்கப்பட்டிருப்பது சரியான திட்டமிடல் அல்ல. மாறாக அரசு ஊழியர்களை வீடுகளில் இருந்து பணியாற்றுமாறு ஏவியிருக்கலாம். அதே நேரம் அரசாங்கம் தற்போதுள்ள நிலையில் விவசாயிகளுக்கு எரிபொருள் நிவாரணம் வழங்கி அவர்களை தைரியப்படுத்த வேண்டும் என்று பாராளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்க தெரிவித்திருக்கின்றார் என்ற அந்த செய்தி பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக செய்திகளுக்குள் பெண்களை கடத்தி கொலை செய்த கும்பலிடமிருந்து மருந்துகள் மீட்பு. மட்டக்களப்பில் மேலும் ஒருவர் கைது என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும், பொதுமக்களிடம் அவசர கோரிக்கை. கல்முனை அஸ்டப் நினைவு மருத்துவமனை இரத்த வங்கியில் தற்போது அனைத்து வகையான இரத்த பிரிவுகளும் கடுமையான தட்டுப்பாடு நிலவுவதாக மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்திருக்கின்றது. இந்த அவசர நிலைமையை முன்னிட்டு இரத்த தானம் செய்ய தகுதியுடைய பொதுமக்கள் அனைவரும் உடனடியாக இரத்த வங்கிக்கு வருகை தந்து உயிர்காக்கும் உன்னத பணியில் ஈடுபடுமாறு கேட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் என்று அந்த செய்தி பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக இன்றைய நாளுக்குரிய ஈழநாடு பத்திரிகையினுடைய இறுதி பக்க செய்திகளுக்குள் ஜேவிபி அலுவலக நிகழ்ச்சி நிரலில் செயற்படுகிறார் போலீஸ் மா அதிபர் நாமல் ராஜபக்ச குற்றச்சாட்டு என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும், நாணய நிதியத்தின் நிபந்தனைகளில் குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏற்படக்கூடும், மத்திய வங்கி ஆளுநர் கூறுகிறார் என்ற செய்திகளும்
இன்றைய நாளுக்குரிய ஈழநாட்டு பத்திரிகையினுடைய முக்கிய செய்திகளாக பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக நாங்கள் யாழ் பிராந்தியத்திலிருந்து கிடைத்திருக்கக்கூடிய தினக்குரல் பத்திரிகை கண்ணோட்டத்தோடு இணைந்திருக்கலாம். தினக்குரலினுடைய இன்றைய பிரதான தலைப்பிடல் தரமற்ற மருந்து கொள்வனவு 5 குற்றவாளிகளுக்கு 275 மில்லியன் அபராதம், உயர்நீதிமன்ற அதிரடி தீர்ப்பு. சுகாதார அமைச்சின் முன்னாள் செயலாளர் 50 மில்லியன், தேசிய ஊடக அதிகார சபை முன்னாள் செயலாளர் 50 மில்லியன் என்றவாறு அந்த செய்தி இங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது. சுகாதார அமைச்சின் முன்னாள் செயலாளருக்கு 50 மில்லியன் என்று ஒவ்வொருவருக்கும் அந்த மில்லியன்கள் பிரிபட்டிருப்பதாக காணப்படுகிறது. முன்னாள் சுகாதார அமைச்சர் ஹேலிய 75 மில்லியன் என்று குறிப்பிடப்பட்டிருப்பதாக அந்த செய்தி. வீதியும் குறுக்கே போதையில் தூங்கியவர் விபத்தில் சிக்கி பலி என்ற செய்தி காணப்படுகின்றது. பருத்தித்துறை யாழ்ப்பாணம் வீதியில் கட்டப்பிராய் வீதியில் படுத்திருந்தவரை மோட்டார் சைக்கிள் மோதியதில் அவர் உயிரிழந்திருக்கின்றார். இவ்வாறு உயிரிழந்தவர் கோப்பாய் தெற்கு கட்டப்பிராயைச் சேர்ந்த சபாரத்தினம் கங்காதரன் வயது 56 என்ற 3 பிள்ளைகளின் தந்தை என்ற ஒரு செய்தி. தங்க நகை திருட்டு பணிப்பெண் கைது, 38 லட்சம் பெறுமதியான நகைகள் மீட்பு என்றவாறு ஒரு செய்தி. யாழில் மனிதுரிமைகள் நிலை கேட்டறிந்த ஐநா இணைப்பாளர். தென்னாட்சி பிரதேச செயலகத்தை 2 பிரதேச இடங்களாக உருவாக்குவதற்கு அனுமதி என்கிறவாறு ஒரு செய்தி. தையிட்டிக்கு சுமூக தீர்வு அமைச்சர் சந்திரசேகர். ஐநா வதிவிட பிரதிநிதி யாழ் பல்கலை விஜயம். வசாவளான் இராணுவ வைத்தியசாலை கட்டுமானங்களை இடைநிறுத்த கோரி தீர்மானம். குருநகரில் இளைஞர் மீது கொடூரமாக கத்திவிட்டு தாக்குதலாளி போலீசில் சரண். வடக்கின் 2025ஆம் ஆண்டின் 57 மில்லியன் திரும்பியது வடக்கு அவைத்தவர் சிவிக்கு என்கிறவாறு ஒரு செய்தி காணப்படுகின்றது. போக்குவரத்து விதிகளை மீறும் சாரதிகள் தப்பிக்கவே முடியாது, பிரதி போலீஸ் அதிபர் WBJ சேனாதிர எச்சரிக்கை. மலைய போலீஸ் நிலையங்களுக்கு தமிழ் போலீஸ் அதிகாரிகள் நியமனம், பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் என்கிற செய்தி. பொருளாதார சவால்கள் மத்தியிலும் அபிவிருத்தி பணிகள் நிற்கவில்லை, அமைச்சர் பிமல் ரத்நாயக்க பெருமிதம் என்கிற ஒரு செய்தி. வெளிநாட்டு வேலைவாய்ப்புத்துறை எதிர்கொள்ளும் சவால்கள் குறித்து ஆராய்வு என்கிற ஒரு செய்தியும் காணப்படுகிறது. வாகனங்கள் அல்லாத வகைகளுக்கு QR குறியீட்டு முறை அறிமுகம் என்றவாறு ஒரு செய்தி. அதாவது மின்பரப்பாக்கிகள், மீன்பிடி படகுகள் மற்றும் விவசாய வாகனங்கள் உள்ளிட்ட வாகனங்கள் அல்லாத வகைகளுக்கு QR குறியீட்டு முறையை அறிமுகப்படுத்த அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. CCTV கேமராவிற்குள் போதைப்பொருள், அக்கரைப்பற்றில் ஒருவர் கைது என்ற செய்தி காணப்படுகின்றது. கல்லடி பாலத்திலிருந்து குதித்தவர் சரளமாக மீட்பு என்ற செய்தி. குளவி கொட்டுக்குள்ளான மாணவர்கள் 10 பேர் வைத்தியசாலையில் அனுமதி, பண்டாரவளை பகுதியுள்ள பாடசாலை ஒன்றில் என்று அந்த செய்தி காணப்படுகிறது. அரசாங்கத்தின் கொள்கைகளால் நாட்டின் தேசிய பாதுகாப்பு அபாய நிலையில் உள்ளதாம் என்ற ஒரு தலைப்பில் ஒரு செய்தி. அரசாங்கத்தின் கொள்கைகளால் நாட்டின் தேசிய பாதுகாப்பு தற்போது அபாய கட்டத்தில் உள்ளதாக கூறியுள்ள எதிர்க்கட்சித் தலைவர் சயித் பிரேமதாச, மத்திய கிழக்கு முதலை காரணம் காட்டி தரமற்ற நிலக்கரி கொள்வரவு மோசடியை மூடிமறைக்க இடமளிக்க மாட்டோம் எனவும் கூறியிருக்கிறார் என்கிற செய்தி. அஸ்வஸ்ம 2ஆம் கட்டத்தின் கீழ் தகுதி பெற்ற பயனாளிகள் பெயர் பட்டியல் வெளியீடு என்ற செய்தி. அதாவது அஸ்வஸ்ம 2ஆம் கட்டத்தின் கீழ் தகுதி பெற்ற பயனாளிகளுடைய பெயர் பட்டியல் வெளியிடப்பட்டிருப்பதாக ஒரு செய்தி காணப்படுகிறது. புதன்கிழமைகளில் மேலதிக வகுப்புகள் நடாத்த வேண்டாம், அத்தியாவசிய சேவலர் ஆணையாளர் கோரிக்கை என்கிற செய்தி. அமைச்சர் குமார் ஜெயக்குடம் குற்றப்பத்திரிகை கையளிக்கப்பட்டிருப்பதாகவும் ஒரு செய்தி காணப்படுகின்றது. முல்லை மாவட்டத்தின் 3வது பிரதேச செயலாளர் மாநாடு என்கிற ஒரு செய்தி. பால் வியாபாரத்துக்கு சென்ற பெண் வேன் மோதியதில் உயிரிழப்பு. கணுக்கணி குளத்தின் வாய்க்கால் சீரமைப்புக்கு நாடாளுமன்ற உறுப்பினரால் 3,50,000 ரூபாய் ஒதுக்கீடு என்கிற செய்தி. பெருந்திருவிழா ஆரம்பம். கோண்டாவில் கிழக்கு ஸ்ரீ நாகபூஷணி அம்பாள் ஆலய வருடாந்த பெருந்திருவிழா கடந்த திங்கட்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி நடைபெற்று வருகின்றது என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. வரும் 31ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை முற்பகல் 10 மணிக்கு தேர் திருவிழாவும், மறுநாள் புதன்கிழமை 10 மணிக்கு முற்பகல் 10 மணிக்கு தீர்த்த திருவிழாவும் நடைபெற இருப்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது. காலை 8 மணிக்கு பகல் திருவிழாவும், மாலை 5 மணிக்கு இரவு திருவிழாவும் நடைபெற்று வருவதாகவும் அந்த செய்தி. கோண்டாவில் கிழக்கு ஸ்ரீ நாகபூஷணி அம்பாள் ஆலய வருடாந்த திருவிழா தொடர்பான ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. யாழ்ப்பாண கலாசார பிரதிபலிப்புடன் கூடிய விருந்தோம்பலை நாம் வழங்குவோம், யாழ் சிட்டி ஹோட்டல் நிர்வாகத்தினர் தெரிவிப்பு. யாழ்ப்பாண பாரம்பரியம் மற்றும் கலாசார பிரதிபலிப்புடன் கூடிய மிக தரமான விருந்தோம்பலுடன் கூடியதமான சேவைகளை தாம் எதிர்காலத்தில் வழங்க தயாராக உள்ளதாக யாழ் சிட்டி ஹோட்டல் நிர்வாகத்தினர் தெரிவித்திருக்கின்றனர் என்று அந்த செய்தி இங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது. யோகர் சுவாமிகளின் குருபூசை நிகழ்வு 62வது ஆண்டு குருபூசை நிகழ்வு நாளை ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி அளவில் கொழும்புத்துறையில் உள்ள யோகர் சுவாமிகள் சமாதி கோவிலில் இடம்பெற இருப்பதாக ஒரு செய்தி. வீதியில் உள்ள குப்பைகளை அகற்ற வேறு செயற்பாடுகளை மேற்கொள்ள மக்களுக்கு எந்த உரிமையும் இல்லை, மானிப்பாய் பிரதேச சபை தவிசாளர். அதாவது வீதியில் உள்ள குப்பைகளை அகற்றவோ வேறு செயற்பாடுகளை செய்யவோ மக்களுக்கு எந்த உரிமையும் இல்லை என மானிப்பாய் பிரதேச சபையின் தவிசாளர் கானா
ஜசீதன் தெரிவித்திருப்பதாக ஒரு செய்தி. வடமராட்சி கிழக்கில் யானைகளால் சேதமடைந்த பகுதிகளை பார்வையிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர். தும்பளை மேற்குள் ஊரக விளையாட்டு விழா நாளை. மருதங்கணியில் விளையாட்டு பெருவிழாவின் குழு போட்டிகள் போன்ற செய்திகள். உலக செய்திகளை பார்த்தால், ஈரானின் 10,000 இலக்களை அடியோடு அழித்து விட்டோம், மார்த்தட்டுகிறது அமெரிக்க ராணுவம் என்கிற செய்தி காணப்படுகிறது. நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி, நேபாள புதிய பிரதமராக பலேன் பதவியேற்பு போன்ற செய்திகள் தான் இன்றைய பத்திரிகைகளில் வெளியாக முக்கிய செய்திகள். இந்த செய்திகளுடன் இந்த பத்திரிகைகளுடைய பார்வை நிறைவுக்கு வருகிறது. தொடர்ச்சியாக நாங்கள் இடைவெளியை தொடர்ந்து இணைந்திருக்கலாம்.